மகா சிவராத்திரி விழாவில் அடுத்து 3ஆம் கால பூஜை. இந்த 3ஆம் கால பூஜையில நீங்கள் சிவபெருமானுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், அடுத்து பால். இந்த பொருட்களை நீங்கள் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யணும். இது இந்த லிங்கோத்பவ காலம். இந்த 3ஆம் கால பூஜையில பார்வதி தேவியார் சிவபெருமானை நோக்கி பூஜித்து வணங்கிய காலம்தான் இந்த 3ஆம் கால பூஜை. முக்கியமா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். அது மட்டுமல்லாது இந்த காலகட்டத்துல நீங்க பால், அதாவது பால்குள்ள சர்க்கரை அந்த மாதிரி போட்டு இனிப்பு பாலா நீங்கள் தானம் கொடுக்கும்போது, கற்கண்டும் நீங்க தானம் கொடுக்கலாம். அந்த 3ஆம் காலத்துல தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு நான் சொன்ன இந்த திருமணம் அப்படிங்கிறது விரைவில் நடக்கக்கூடிய சூழல் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும். அந்த சூழலை சிவபெருமான் உங்களுக்கு பரிபூரணமா அருள்வார்.